அப்பா பார்க்கும்போது ரெண்டு அண்ணா பார்க்குறேன் கிடக்கா அப்பான்ற நட அப்பான்ற ஸ்டைல் அதெல்லாம் வித்தியாசமாக கிடக்கு. அதாவது வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கோவிலில் நிற்கிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாட்டு பாட்டுலாம் எந்த பேர் வழியெல்லாம் வந்தது நான் எதற்கும் நீயே முதற் பொருளானவா உருளா முனை தொழுதே நெல் முத்து நாயகா எதற்கும் நீ இந்த வாடா எங்களே கடைசி மறந்துடா இந்த வாடா இந்தடா தம்பி இந்த மக்களே இந்த 3 கிடக்கு இது எனக்கு இதை படிக்கிறேன் இது உங்களை சொல்லியிருக்காங்க. உண்மையில் எங்களோட குடும்ப சார்பாக அந்த லண்டன் ரெண்டாக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. நான் செல்வரூபன், நான் சஸ்மிகா, நான் ஜேசிது. இந்த தினம் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். என்றால் நிறைய வாட்டி வந்து சொல்லியிருப்போம் இன்றைய தினம் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே. அப்போ உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திடீரென வந்து வந்த ஒரு பார்சல் எங்கள்கிட்ட வீடு தேடி வந்த ஒரு பார்சல். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் இருந்து எங்களை நேசிக்கிற ஒரு அண்டாதான் வந்து அனுப்பியிருந்தாங்க ஒரு பார்சல். உண்மையில் வந்து பார்க்கும்பொழுது பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அவங்க தான் கூடுதலாக வந்து அனுப்புகிறதுன்னு. இப்போ நிறைய வாட்டி வந்து எங்கள் சேனல் ஊடாக வந்து அவள் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு வர ஹெல்ப் பண்ணி வந்து இப்போ நல்லது கெட்டதுக்கோ சரி. இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குண்டா கூட ரூபன் ஒரு 10,000 அனுப்பி கிடாக்கப்போ அப்படி எல்லாமே சொல்கிறோம். அந்த வகையில வந்து அவங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றி எங்கள் குடும்ப சார்பாக. உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்சலுக்கு வந்து என்னென்ன இருக்குது என்றால் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் உடைச்சதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிலெக்ஷன் வந்து அதாவது வந்து இந்த ஃப்ரெண்ட் படி என்ற மகளன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சின்ற மகள் கொஞ்சம் கருத்து போனே அடியப்பா கிரீம் பண்ணி பூசுதே இல்லையே இல்லாட்ட வெய்யறதுக்கு என்ன திடீர்னு போல என்ன இது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சா வீடியோ பார்க்குறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே சும்மா இருக்கீங்க எங்க நம்மாவோட ஏன் இருந்தீங்க நீங்களா ஆச்சு தட்டி உன் அம்மாண்ட பேர் என்ன ஏறுபணியா தன் அம்மாண்ட அப்பா ஆனா பரவாயில்ல பிள்ளை கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கு என்ன கதைகள் கேட்டா கொஞ்சம் தடுமாறு கனநாளா வீடியோக்கள் கொண்டு பெறையிலையோ அப்போ அதனால தான் போல இருக்கு. அப்போ எங்கன்னு சேனலுக்காரன் நீங்கள் பெஸ்ட் டைம் பாரு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது டிலெக்ஷனு நீங்களும் சேனலாக கருத்து தான் போனீங்க என்னவா இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நாங்கள் போடுற வீடியோக்கு எப்படி ஒரு கிடைக்குமா அவளும் கொஞ்சம் பரவாயில்ல உலக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி தரத்தான் போகணும் டிலெக்ஷனுக்கு என்ன சரி ஓகே உறவுகள். நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இந்த மணி கூடப்பா நான் வீடியோ எடுக்கிற நேரமாக பார்த்து ஓப் ஆகிடும். டைம் வந்து ஒரு 5:30க்கு மேலே தான் வரும். இப்போ வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அந்த பார்சலுக்கு வந்து என்னென்ன இருக்குன்றது நாங்கள் உடைச்சு பார்ப்போம். டிலெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க அந்த பார்சல் உடைச்சு பார்ப்போம். ஏதாவது இருக்கட்டுமா அப்படி உடைச்சுக்கா பார்த்தா நல்ல வேணே சாக்லேட் இருந்தால் சாப்பிட்லாம் என்ன முதல் போய் அந்த பார்சலை வந்து உடைச்சு முதல் பார்ப்போம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மூந்தண்ணாண்ட தொடர்பையும் காணையில் ஃபோன் அடித்து ஆன் சைட்லாம் கிடக்கு. நாங்கள் இப்போ அவரை வந்து ஒரு ஆவலாக வந்து தேடிக்கொண்டு திரியிறோம். ஃபோன் அடித்தாலும் இப்போ ஆன்சரை காணையில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்கிற அண்ணா வந்து கழிச்சிருந்தால் தங்கண்ட அக்கா வந்து கதைக்கோன்னு சொல்லி எடுத்து தான் ரூபாய் நீங்கள் ஆன்சர் பண்ணேன். உண்மையாக தெரியுது தம்பின்ற 31 நாட்கள் எல்லாம் வந்து கிட்ட நெருங்கினபடியாக உண்மையில சொல்லி என்ன ஆன்சர் பண்ணல. தான் எவ்வளோ யூடியூபர்ஸ் இல்லை இருந்துன்னு ரூபான் இன்னும் எனக்கு ஒரு சின்ன ஒரு விருப்பமாக கிடக்கணுமே சொல்லியிருந்தார். எங்கள்ட அப்பா வந்து அவர் சொல்கிறார் எங்கள் அப்பா பார்க்கும்பொழுது ரெண்டு அண்ணா பார்க்குறேன் கிடக்கான் அப்பான்ற நட அப்பான்ற அந்த ஸ்டைல் அதெல்லாம் வித்தியாசமாக கிடக்கான் எப்படி இப்ப வாங்க நாங்க இத நிக்கிறோம் டான்ஸ் போறோம் கலைக்க ஒரு பாத்தீங்கன்னா உலம்பு குத்தி கொண்டிருக்கேன். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யப்படும்டா வீடியோக்குள்ள போய் அதுக்கு என்னென்ன வந்திருக்கா நாங்க பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ள போவோம். அதான் வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கோவிலில் நிற்கிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாட்டு பாட்டுலாக்கா எந்த பேர் வழியெல்லாம் வந்தது நான் அந்த சேனங்களை கலைக்கொழுக்கிட்ட வெளிச்சியே வந்துடுவேன். நார்மலாக வந்து எந்த பேர் வழிக்கு தான் நார்மலாக வந்து வர்றது பார்சல். இதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ரூபாய்னா முதல்ல உடைச்சிருக்கிற மாதிரி யோசிப்பீங்க தெரியும் தானே. சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஊக்கம் குறைஞ்ச இறங்கின இல்லை போகிறக்கா
ஆமாம் அது வந்து சாக்லேட் வந்தது பாசம் வந்து 2-3 நாள் வழியா அது கரைஞ்சி இருக்காங்க ரைட் கிட்ட வந்து காட்டுங்க கிட்ட காட்டுங்க கொஞ்சம் சைட்டாக வைங்க இதான் வந்தது தெரியும் வித்தியாசமாக இருக்கு இது என்ன இருக்கு சாக்லேட் தான் கேண்டோஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தர மாட்டேன் 10 பிள்ளைகளண்டா 10 பிள்ளைகளுக்கு தான் வந்ததா அப்படி வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்டுவல் அதாவது வந்து இங்கே பென்சிலுவல் மற்றது வந்து உங்களுக்கு சூப்பு தேடி மற்றது வந்து கொம்பாசுவல் எல்லாமே வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு வந்து அனுப்ப சொல்லி வந்து சொல்லியிருக்கா லண்டனில் இருக்கிற அண்டியாக்கள் அண்டா அப்போ அதனால வந்து நாங்கள் இதைத்தான் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இதை வந்து நாங்கள் அன்பளிப்பாக வந்து கொடுக்க போகிறோமே ஆமாம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து அங்கே தங்கச்சியாக்கள் குழந்தை பிள்ளைகளாக்கள் அப்படி தான் கொடுக்க போகிறோமே ஆமாம் நார்மலாக எல்லாருக்கும் என்ன மாதிரி அந்த அந்த கொடுத்து நான் ஒவ்வொரு சாக்லேட்டோ இல்லாட்டா ஒவ்வொரு டொபிக்கோ இல்லாட்டா 5000 ரூபாயோ ஒவ்வொரு டோபி ஒவ்வொரு சாக்லேட் மான வஞ்சாயம் இல்லை வஞ்சா இதுல முதல்ல எடுப்பேன் இது அடுக்குங்க இதை கேண்டோஸ் இப்படி அடுக்குங்க என்ன கணக்கு போட தெரியா கணக்கு இல்லை ஏண்டா 10 தான் கணக்கு அனுப்பினா வாவா பார்த்து ஓ சொன்னோம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படி இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆசை தானே என்ன செய்யும் இந்த ரிலாக்ஸிங் ஒரு சாக்லேட் ஒன்று தருவோம் போய்க்கு எனக்கு ஒன்று நைஸாக தரீங்களே ரைட் சரி இதோட எடுப்பேன் என்ன அப்படி ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு பேனே இல்லை நான் பார்க்கும் பொழுது எனக்கு படிக்கணும் கூட 2 ஒரு அமௌண்ட்டு போனால் என்னண்டு விட இங்கே உண்மைக்குமே எங்களை நேசித்து இந்த படிக்கிற மாணவர்களுக்கு 10 கொம்பாசு அங்கே இருந்து பார்சல் போட்டு அனுப்பிலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ரேட்டாக இருக்க மாட்டேன் லண்டனில் இருந்து கொம்பாஸோடு சேர்த்து பாருங்க கொஞ்சம் கலர் பென்சில் இங்கே பெயிண்டஸ் இங்கே பெயிண்டஸ்கள் பேனாக்கள் பேனா மற்ற எங்கே பாருங்க பெரிய வகுப்பு பிள்ளைகளுக்கு இது கலர் பென்சில் சின்ன வகுப்பு பிள்ளைகளுக்கு சின்ன அப்படியே கலந்து தந்துருக்குறான் உண்மைக்குமே கொடுக்க மாட்டோம் இது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கலர் பென்சில் இல்லை அப்படியே கொடுக்குறது எல்லாருக்கும் இருக்கு தானே இங்கே இருக்கு பாருங்க எண்ணுங்க என்ன உங்களுக்கும் நீங்கள் படிக்க அது மட்டுமல்ல கொப்பியாலும் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் இப்போ அதெல்லாம் வந்து கடைசி கட்டத்தில் சொல்லுவோம் இல்லை நாங்கள் அதை அடுக்கிறதுக்கு அடுக்குவோம் நாங்கள் டக்குன்னு அடுக்கணும் ஓ அப்போ அதெல்லாம் நான் அடுக்கிறதுக்கு கொப்பிக்கு மேலே அடுக்குவோம் அதெல்லாம் நான் கொப்பி கதை வச்சேன் அடுக்கும் கொப்பி கதை கேட்டேன் கொப்பியும் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க கொப்பி அங்கே இருந்து அனுப்பையில் நான் இஞ்சை தான் வாங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்னால கொப்பியும் அதோட சேர்த்து கொடுக்க போகிறேன் இந்த நல்ல வடிவான அழுவேசரு நான் வாங்கினான் பாருங்க வண்ணாத்தி பூச்சி அடுத்த முறை மெல்லமாக தான் அழிக்கணும் கூட அழித்தா இது விழிஞ்சிரு எது சொல்லுமா ஒற்றை கிழிஞ்சிருமா என்னது பவர் கூடின அழுவேசர் லண்டன்லேருந்து வந்தார் சும்மா விளையாட்டு இல்லை எடுங்கோ கொம்பாசை கொஞ்சம் உஷாரா எடுங்கோ நீங்கள் கொம்பாசை எடுத்து தான் கோவேன் இப்படி ஒவ்வொன்றா வையுங்கோவேன் ஆனால் எனக்கு உண்மையாக இந்த கொம்பாசை பார்க்கும் பொழுது சத்தம் போடக்கூடாது பிள்ளைகள் 1 2 3 4 5 பென்சிலோட பேரை கண்டோன்னே இப்பயே இதா பள்ளிக்கூடம் போகிறோட இப்படி வையுங்கோ ரைட் இது ஒன்று தரணும் எல்லாத்தையும் ஒவ்வொன்று தான் இதெல்லாம் நீங்கள் முதல்ல அடுக்கி வச்சுருப்போம் அது நீங்கள் பார்சல் காட்டணும் இது என்ன பெரிய பிள்ளைய சின்ன பிள்ளைய ஓ இது இல்லை இது பெரிய பிள்ளைகள் 3 ஓ ஓயல்வா இருக்கேலோ அப்படி வந்து பார்ப்பேன் பிள்ளைகளை பார்த்து தானே நானும் கொடுப்பேன் வராதாக்களுக்கு இல்லையா ஏமா ஆமாம் வந்தெல்லாம் போன்ற சட்டையில் இருக்கக்கூடாது வந்தாக்களுக்கு மட்டும்தான் இதுக்கு தர்ஷன் கொண்டு ஒரு டொபின்னு எழுதி போடுக்கடா கொடுக்கவும் எழுதிக்கிறேன் வாய்ச்சி சொல்லுங்க இந்த சொல்லுங்க போன காட்டுங்க இந்த வாய்ச்சி சொல்லுங்க தர்ஷனு என்ன சொல்லுங்க யாருக்கு கொடுத்துருக்கிறேன் தர்ஷனு கொடுக்கவும் இங்கே பாருங்க இதுக்குள்ள
பெரிய அழுகிறவர் அங்கேருந்து வந்தது. அதே மாதிரி பெரிய பாபு பிள்ளைக்கு தான் இதையும் கொடுக்க போகிறேன்னா அந்த எழுதினால் அதுதான் எனக்கு தெரியும். நோட் பண்ணிவிட்டு பாடங்கள் படிக்கிறேன் எங்களுக்கு. நாங்கள் ஒரு சரிங்க நீங்கள் எல்லாம் முடிச்சு காட்டப்படுது இல்லை தானே? இல்லை இப்படி வச்சா நாங்கள் கொடுக்குறதுக்கு சுகம். ஓகே ஃபஸ்ட்டுக்கு வந்த வரைக்கும் நாங்கள் டிஎன் ரோலை கொடுத்தா தான் உஷாரா அந்த அஞ்சாக்கு கதை ஃபில்மே இதுக்காக சாப்பாட்டை வச்சுக்கலாம். தம்பி ஜீவுடி ஒரு வித்தியாசம் வடிவான பிஸ்கெட் தான் பண்ணிக்கலாமா? அங்கே கொடுத்துட்டீங்களா? இப்போ தங்கச்சி என்ன பிள்ளையர் டீ நல்லா கிடக்கும். என்ன நைட்டுக்கு புட்டா வைக்கிறோம், ரெண்டு சாப்பிட்டு போங்க. இரவு புட்டா வைக்கிறேன் சாப்பிட்டு போகிறீங்களோ? மற்றது இந்த என்ன அதெல்லாம் சாப்பிட்டோன்னே நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெருசு ஒன்று தர போகிறோம். என்ன அதை சொல்லுங்க. கண்டோசம் தங்கச்சி 4ஆம் ஆண்டோ நல்லா படிக்கணும் என்ன? ரைட். முதல் படிவா சாப்பிட்டுட்டு உஷாராக கதைக்கணும் என்ன? இதுக்குள்ள தான் அந்த 3 பேரும் கொஞ்சம் பணந்தாக்கள் இருக்கணும். உயர் வகுப்பு எங்கே அந்த இருக்கணும் பின்னால் அங்கே வா மாலிகா உங்களைத்தான். நீங்களாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கீங்களா படிக்கிறதுக்கு? நீங்கள் எத்தனாம் ஆண்டு? 7ஆம் ஆண்டா? அவங்களே பேனை மட்டும் ஏன்னா அவங்கள பிள்ளைய மட்டும் இருக்கு பேனை மட்டும். உண்மைக்கு உங்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறது கூடுதலாக உண்மை. அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு அவளை தன்னால் முடிஞ்ச ஒரு உதவிகளாக இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு தன்னை கொடுக்கணுன்ற ஒரு விருப்பம். அதால் என்னட்ட தந்துருந்தா கூப்பிட்டு கொடுங்கன்னு சந்தோஷம். சரிங்க டீ எல்லாத்தையும் குடிச்சோடனே பார்ப்போம். யாருக்கு லண்டன் அஞ்சாவுக்கு டென்ஷன் சொல்லுங்க. ஓகே அதிலே ஒன்று தான் நாங்கள் இது அம்மா மேலே கொடுக்க சொன்னவா. இது சந்தோஷம். இது 10 பிள்ளைகளுக்கும் 10 தானே. நான் கொண்டு உங்களுக்கு நீங்கள் தங்காவுக்கு கொடுங்க. ரைட். இந்தாங்கோ இது நீங்கள் போவேக பேக்கை வச்சு முடிஞ்சு கொண்டு போகிறாங்க. சரியா? ஏன்டா அப்போ தான் நடந்து போகிற வேகம் தெரியா? ரைட். இங்கே வாங்க. அடுத்த நான் கொடுக்கணும். உங்கள்கிட்ட அம்மா விலையிலையே பெட்ரோல் மேலே விலையிலையே என்ன கதை கேட்டால் படிவாக கதையை சொல்லணும். அம்மா அப்பாவுக்கு விலையிலையே எங்கே படிக்கணும்? சரி என்ன ஏதாவது படிவா படிக்கணும் என்ன கேட்டான்னு சொல்லுங்க. இங்கே இல்லை என்ன செய்வியல கொண்டு அதுக்கு பிப்பியலோ படிப்பியலோ படிக்கணும் என்ன என்னென்ன கிடக்குன்னு தெரியுமே. சரி இல்லை தாய்மார் பெறாதவர்களுக்கு தொழில் தேவையில்லை. இதை படிக்க ஒன்று எடுத்து பேக்கப் போடணும். அப்போ தான் அஞ்சாண்டு நினைப்பு வரும் உங்களுக்கு. என்ன சொல்ல போகிறீங்க அண்டாக்கு? இதாங்க இதை என்ன செய்ய போறிய? நல்லா பிள்ளையா அங்கே பார்த்து சொல்லணும். எதோ பாடமாக்கி வச்சுருந்தீங்களா? இல்லை தானே போனேன். நீங்களே இடையே வந்து உங்களால் கூப்பிட்டேன். இங்கே போங்க முதல் மனசு கருத்தில் கொடுக்காமல். சரி நீங்கள் வாங்க. என்ன இது கனவா படிக்கணும் கொண்டேன்னு பெருசாக சின்ன தரட்டும் என்ன தெரியும். பிள்ளை கொலசி பிள்ளை எத்தினமா 149 மாதம் எடுத்ததா?
இந்த சாக்லேட்டை வந்து நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா சரியோ உங்கள்கிட்ட பிள்ளை உங்கள்கிட்ட அப்பாட்டையும் கொடுக்கக்கூடாதான் என்ன சொன்னான்னு சொல்லுங்க நான் இதை கேட்குறேன் அவரோட ரைட்டு சரியோ அந்த அண்டாக்கு என்ன சொல்ல போகிறீங்க லண்டன் அண்டாக்கு எல்லாம் பேடி தந்தைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இப்போ இவ்வளோ வரைக்கும் சின்ன ஒரு பாட்டு ஒன்று படிச்சுட்டு போகிறவங்க எனக்காண்டி அந்த அண்டாக்காண்டியும் எனக்காண்டி தெரியும் ஒரு பாட்டு ஒன்று படிச்சுட்டு போங்க சத்தம் போடக்கூடாது கிட்ட வந்து படிங்க நடுவில் படிங்க ஒட்டு பாட்டு வேண்டா என்ன பாட்டு நீங்கள் படிக்கலாம் சினிமா பாட்டு நல்ல பாட்டை படிக்கலாம் பிரச்சனை தெரிஞ்சே படிங்க ஓ சத்தமாக கேட்குமா தண்ணி குடிச்சு போயிட்டு நான் குடிங்க படிங்க இந்த கொப்பியை தாங்க நான் வச்சுக்கங்க கவனமா ஒரு பாட்டு ஒன்று படிச்சுட்டு போங்க படிங்க சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா வேளாண்மை பெருக்கிய நெல்முத்து நாயகா சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா வேளாண்மை பெருக்கிய நெல்முத்து நாயகா எதற்கும் நீயே முதற்பொருளானவா உருளா முனத்தொழுதே நெல்முத்து நாயகா எதற்கும் நீயே முதற்பொருளானவா உருளா முனத்தொழுதே நெல்முத்து நாயகா நாயகனே வினைகள் அறுத்தவனே விந்தைகளும் நீயே புரிந்தவனே கணபதியே கருணை கொண்டவனே கல்மடுவில் கருணை பொழிபவனே சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா வேளாண்மை பெருக்கிய நெல்முத்து நாயகா சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா வேளாண்மை பெருக்கிய நெல்முத்து நாயகா குளக்கரையில் அமர்ந்தவா குருவாகி நிமிர்ந்தவா கண்ணாகி நின்றவா கானகத்தில் உறைந்தவா அடியாரை காத்தவா அல்லல்களை அறுத்தவா தந்தம் முறித்தவா ஞான பழமும் உண்டவா ஆணை முகத்தவா என்னை வடிவானவா ஆணை முகத்தவா என்னை வடிவானவா காரியத்தின் முதல்வனும் நீயே ஆனவா காரியத்தின் முதல்வனும் நீயே ஆனவா நாயகனே வினைகள் அறுத்தவனே விந்தைகளும் நீயே புரிந்தவனே கணபதியே கருணை கொண்டவனே கல்மடுவில் கருணை பொழிபவனே தேங்க்யூ ஸோ மச் எப்படி இல்லை இல்லை கடவசங்களை பார்த்தே இல்லையானே பாட்டு படித்தாலே 2 சாக்லேட் கூட மற்றது ஒரு பெயிண்ட் இந்தாங்க இதை கொண்டு வாங்க கவனம் என்ன இந்த மேய்க்க தாங்க பிள்ளை அப்பா கேட்டுன்னு சொல்லுங்க சரி சந்தோஷமா கவனம் போட்டு வாங்க சரி அடுத்த வாங்க ஓ பாட்டு எல்லாரும் எல்லாரும் பாட்டு படிக்கணும் பாட்டு படிக்கிறார்கள் தான் பெருசு நீங்கள் என்ன பாட்டு பாடமாக்கி வச்சு இவாண்ட அம்மா வரையெல்லாம் போயிட்டு தான் வீடு ஏதோ போட்டிருக்கபடியா தாய் வரையிலையா ஆனபடியா அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து விட சொல்லி இவங்க அம்மா வந்து வரையிலையா அப்போ அதனால வந்து பிள்ளைக்கு தான் இந்த பேர் சரி அடுத்த முறை படிங்க குழந்தையோட போட்டடா படிக்கலாம் லண்டன் அண்டாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ மற்ற வாங்க தங்கச்சி இந்தாங்க உங்க அம்மா வந்து ஜனிக்கிறா கொஞ்சம் கட்ட வேண்டாம் கிடையாது வேணும் இந்தாங்க பிள்ளைக்கு பிள்ளைக்கு அவன் படிக்குது 6ஆம் ஆண்டு அப்படி படிக்குமா இல்லை இதா வாட்ட கொடுங்க செக் தான் கிடக்கு நாளைக்கு பேங்க் ஐம்பதாயிரம் இல்லை இது 5 லண்டன் அண்டாவுக்கு லண்டன் அண்டாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஓகே சரி சரி அது பேசுங்க கவனா போட்டு வாங்க இல்லை 2 போடாது சரி அடுத்த வாங்க சின்ன சின்ன இல்லை தம்பி இது இது கோயில் வரைக்கும் தம்பி எத்தனை 8 சரியா மற்றது என்ன இவரு கொடுக்கணும் அவன் 2 பேருக்கும் சேருக்கு சரி தாங்க மாதிரி கண்ட சொக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இல்லை 500 காசும் 500 காசு தான் கொடுக்க சொல்லியிருக்கேன் சரி 2 வருஷம் பிள்ளைக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் டக்குன்ற சின்ன பிள்ளை இல்லை காசு நீங்கள் சரி தம்பி என்ன சொல்ல விரும்புகிறேன் அண்டாக்கு
லண்டன் அண்டாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வெல்கம் வாங்க. சரி மற்றாள் வாங்க 2 டெல்லோ. ரைட் தாங்க மற்றதான் அம்மா பேரே இல்லைன்னா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வந்து வீட்டில் வேலையில் இருக்குந்தாங்க நிறைய. சரி சரி வளர்ந்து சரி என்ன போட்டோ புரியல. லண்டன் அண்டாக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மற்ற இதுக்கு உனக்கு தாய் இல்லை, அதால் தாய் வர மாட்டா. இந்த தாய் வந்துட்டா. அப்பா இருக்கா வேலையை போயிட்டு சரி அவனை கொண்டு விடுவாங்க. சரி போட்டான். சரி நீங்கள் வாங்க. இது என்ன 1-2 இல்லை இல்லை எல்லாரும் ஜவனா தான் இல்லை பெஞ்சு இது காம்பு இல்லை சரி இல்லை இருந்துச்சு பெஞ்சு இது சரி அது வா இதுக்கு அம்மா வந்தவியே வாங்க வாங்க. என்ன சொல்ல போறீங்க? சரி பரவாயில்ல. எனது கல்விக்கான நிதி உதவிகளை தந்து வழங்கிய லண்டன் அண்டாக்கு தேங்க்ஸ். ஓகே ரைட் வாங்க மற்ற அடுத்தால வாங்க சரிதான். சொல்ல லண்டன் அண்டாக்கு தேங்க்ஸ். ஓகே எல்லாரும் எங்கே கூப்பிடுங்க. ஏன்னா நாங்கள் மிச்ச புறவை 5 ரூபா நினைக்கக்கூடாது. சாக்லேட்டு ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க. பெற்றோர் இங்கே வாங்க. பெற்றோர் மேலே மட்டும்தான் பெறுவாங்க. என்ன நடந்து போகிறீங்க இல்லை எது வேணும் இது வேணுமோ இது வேணும் எது வேணும் கிட்ட வாங்க கிட்ட வாங்க இருட்டுங்க ஓரிய இந்த வாடா எங்களே கடைசி மறந்துடா இங்கே வாடா இந்தடா தம்பி இந்தா இந்தா மக்களே இங்கே 3 கிடக்கு. இது எனக்கு இதை அப்படிங்க இது உங்களுக்கு இது எனக்கு இது அம்மாவுக்கு இவ்வளோ தான் எங்களுக்கு மிஞ்சினது. ஓகேயா பா எல்லாம் கவுனா போட்டான். நன்றியா ஓ சரியா டோச் தரட்டே டோச் கூறாக்கு டோச் தரட்டே ரைட் பாருங்க உண்மையில எல்லாம் 2 டேனே போட்டான் சரியாக இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. நல்ல மாதிரி எல்லாமே அந்த அண்டாண்ட விருப்பத்துக்கு இணங்க எல்லாமே வந்து நல்ல மாதிரி சந்தோஷமாக கொடுத்து முடிஞ்சது. பார்த்திங்கன்னா இரவாயிட்டுது. அப்போ கொஞ்சம் பக்கத்தையும் இருக்காங்க கொஞ்சம் தூரம் இருக்காங்க. அப்போ கவனமாக போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னு சொன்னால் ஆட்டோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்கலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையாக தான் சீரியஸாக உண்மையாக தான் சொல்கிறேன். இல்லைன்னா ஆட்டோ எங்கென்ன காசு நான் கொடுத்து விட்டுருக்கலாம். அவங்க பக்கத்தானே இப்போ தாங்க வந்து போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ டைமும் வந்து ஆகையில் தானே இப்போ போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில் எங்களோட குடும்ப சார்பாக அந்த லண்டன் அண்டாக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. ஒரு சில ஹெல்ப்பை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சு கொண்டு வரீங்க. அந்த வகையில் வந்து நன்றி. இப்போ அம்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கதைன்னு சொன்னால் காணும் தானே. அப்போ அவங்களோட வந்து வெளியிலேருந்து கழிச்சு பண்ணிக்காங்க. அப்புறம் எதுவுமே வந்து மனசில் ஒளிவு மறைவில்லை. எதெல்லாம் நான் வெளிப்படையாக கதைக்கிறதா வந்து வளம். அம்மா வந்து கொஞ்சம் தெரியும் தானே கொஞ்சம் ஆகலைன்னா கொஞ்சம் கதை கொஞ்சம் கூட வெளியிலேருந்து கழிச்சு நிற்கா. சில இது கோப்பறையிலோ உங்கள் அத்தையை பெரிய கேட்கலையே இந்த கதையாக நான் இந்த ஒய்ஃபை வந்து நான் மறந்துட்டேன். அவங்க தான் வந்து வீடியோ எடுக்க நான் சொல்லியிருந்தேன் வீடியோ எடுக்க சொல்லி. அப்போ அதனால வீடியோக்கு வர இல்லை. நாளை தினம் காணொலி நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். இதில் அப்போ இது இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து எனக்குமே வந்து சந்தோஷம். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து கொப்பி பேனு அலிரேசர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 காசுமாக வந்து அந்த அண்டா வந்து கொடுத்துருந்தா அந்த வகையிலையும் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா ஸ்கூல் பிள்ளைகள் கண்டிப்பாக வந்து படிப்பு சம்மந்தமாக வந்து ஹெல்ப் பண்ணுற வந்து நல்ல ஒரு விஷயம். இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய ஒரு காணொலி நாளை சந்தி